வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளில் மட்டும் என்னெல்லாம் கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம். இது 2024 வெளியில் வந்த மறுபதிப்பு. ஓகேவா? 9ஆம் வகுப்பில் 9 பாடங்கள் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒரு பாடத்துக்கும் இறுதியில் இலக்கணம் இருக்குது. 1ஆம் பாடத்தில் தொடர் இலக்கணம், அடுத்ததாக துணை வினைகள், வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள், இடைச்சொல், உரிச்சொல், புணர்ச்சி, ஆகுபெயர், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். இதெல்லாம் 9ஆம் வகுப்பில் இருக்குது. இலக்கண பகுதியில் மட்டும் தொகுத்து நம்ம பார்த்துக்கலாம். இது போட்டித் தேர்வுக்காகட்டும் அல்லது நம்மளுக்கு தேர்வு நோக்கில் ஆகட்டும், நம்மளுக்கு இது ரொம்ப இலக்கண தொகுதி மட்டும் பார்க்குறப்போ இதை தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஏன்னா பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பல புணர்ச்சி விதிகள்லாம் நம்மளுக்கு அணி இலக்கணம் எல்லாமே நம்மளுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கலாம். 1ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய முதல் இலக்கணம் தொடர் இலக்கணம். தொடர் இலக்கணம் என்ன கருத்துக்கள் இருக்குன்னு பார்த்தலாம். எட்வர்டு வந்தான். இந்த சொற்றொடரில் பெயர்ச்சொல் எட்வர்டு ஆகும். எட்வர்டுங்கிறது பெயர்ச்சொல். இந்த சொற்றொடரில் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல்லையே எழுவாய். அப்போது ஒரு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் தான் எழுவாய்ன்னு சொல்கிறோம். கனகாமரம் பூத்தது. இச்சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல்லை பயனலை ஆகும். ஒரு தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு தொடரில் பயன் நிலைத்திருக்கும் இடத்தை பயனிலை அப்படின்னு சொல்கிறோம். மீனா கனகாம்பரத்தை சூடினாள். இத்தொடரில் சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா என்னும் பெயர் சொல்லே எழுவாயாகும். அவ்வெழுவாயின் பயனிலை சூடினாள் என்பதாகும். எனில் மற்றொரு பெயர் சொல்லான கனகாமரம் என்பது யாது? அப்போது அது செய்யப்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள். மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படிங்கிறது சொற்றொடர் எழுவதற்கு காரணமாக அமைந்த மீனா அப்படிங்கிறது பெயர் சொல். அந்த மீனாங்கிற பெயர்ச்சொல் தான் எழுவாய். சூடினாளுங்கிறது பயனிலை. அப்போது அந்த கனகாமரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். எழுவாய் மீனா வினை சூடிறதுக்கு காரணமாக அடிப்படையாக அமைந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் எது அப்படின்னு சொன்னால் கனகாமரம். அது செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும், எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். முக்கியமானது, ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும். பயனிலை அப்படிங்கிறது வினைமுற்றாக இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. செய்யப்படு பொருள் தோன்றும் இடம் தொடர் விளக்கமாக இருக்கும். படித்தாய். இத்தொடரில் படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியவில்லை. இதை தோன்றா எழுவாய் என்று கூறுகிறோம். படித்தாய்ங்கிறது தோன்றா எழுவாய். நான் வந்தேன். இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. நான் வந்தேன் இத்தொடரில் வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. இது வினை பயனிலை எனப்படும். சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர்ச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர் பயனிலை எனப்படும். விளையாடுபவன் யார். இங்கு யார் என்னும் வினைச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது வினா பயனிலை எனப்படும். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும் என்று எந்த கட்டுப்பாடும் இல்லை. தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்பியல்களுள்ள இதுவும் ஒன்று. எடுத்துக்காட்டு, நான் பாடத்தை படித்தேன். எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை. நான்கிறது எழுவாய். பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். படித்தேங்கிறது பயனிலை. பாடத்தை நான் படித்தேன். பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். நான்கிறது எழுவாய். படித்தேங்கிறது பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை. படித்தேங்கிறது பயனிலை. நான்கிறது எழுவாய். பாடத்தை அப்படிங்கிறது செய்யப்படு பொருள். நான் படித்தேன் பாடத்தை. நான்கிறது எழுவாய். பயனிலைங்கிறது படித்தேன். பாடத்தைங்கிறது செய்யப்படு பொருள். பாடத்தை படித்தேன் நான். பாடத்தைங்கிறது செய்யப்படு பொருள். படித்தேங்கிறது பயனிலை. நான்கிறது எழுவாய். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இத்தொடரில் நல்ல என்னும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடை அப்படின்னு சொல்கிறோம். மகிழ்நன் மெல்ல வந்தான். இத்தொடரில் மெல்ல என்னும் சொல் வந்தான் என்னும் வினை பயனிலுக்கு அடையாக வருகிறது. இது வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க. வினைக்கு அடையாக வந்தால் வினையடை, பெயர்ச்சொல் அடையாக வந்தால் பெயரடை. அடுத்தது வினை வகைகளில் தன்வினை, பிறவினை. மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கும் விளையாட்டு, மகிழ்ச்சியின் ஆரவாரம். கண்ணன் முகமதுவை நோக்கி பந்தை என்னிடம் உருட்டு என்று கத்தினான். முகமது பந்தை கண்ணனிடம் உருட்டினான். பந்து உருண்டது. கண்ணன் முகமது மூலம் பந்தை உருட்ட வைத்தான். மேற்கண்ட சூழலில் பந்து உருண்டது என்பது தன்வினை, உருட்ட வைத்தான் என்பது பெருவினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகள் இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. பிறவினைகள் வி, பி
போன்ற விகுதிகளை கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. தன்வினை அவன் திருந்தினான், அவர்கள் நன்றாக படித்தனர், அதெல்லாம் தன்வினை. பிறவினைங்கிறது அவனை திருந்தச் செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதெல்லாம் பிறவினை. அவனை திருந்தச் செய்தான், தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார், பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார், இதெல்லாமே பிறவினையாக வருது. அடுத்ததாக செய்வினை செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்து தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. அப்பா சொன்னார் செய்வினை தொடர். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள் செய்வினை தொடர். பாட்டு அவளால் பாட்டு பாடப்பட்டது அல்லது பாட்டு அவளால் பாடப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை, செயற்பாடு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை என்பதை நினைவில் வச்சுக்கணும். படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்னும் துணை வினைச்சொல் செயற்பாட்டு வினைத்தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதைப் போலவே உன், பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. அவற்றைப் போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை உருவாக்குகின்றன. கோவலன் கொலையுண்டான், ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வீடு கட்டியாயிற்று, சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது, இது எல்லாமே செய்யப்பட்ட வினையில் வரக்கூடிய தொடர்கள். ஸோ பயன்பாட்டு தொடர்கள் அப்படின்னா அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர், அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர், அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர், கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர், உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நினைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர், குமரன் மலையில் நினைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நினையவில்லை எதிர்மறை வினைத்தொடர், குமரன் மலையில் நினையவில்லை எதிர்மறை வினைத்தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர், என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர், எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர், உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர், பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி அவன் மாணவன், இதெல்லாம் பெயர் பயனலை தொடர். இது நாற்காலி அவன் மாணவன், இதெல்லாம் பெயர் பயனலை தொடர். அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம். பதம் அப்படிங்கிறது சொல் எனப்படும். பதம் சொல் இரு வகைப்படும். பதம் இரு வகைப்படும், சொல் இருவகைப்படும். அதாவது பதம்னா சொல்னு அர்த்தம், அது 2 வகைப்படும். பகுபதம் பகாபதமாகும். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருத்தவதுமான சொல் பகுபதம் எனப்படும். பிரிக்கக்கூடியதும் பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் பகுபதம் எனப்படும். இது பெயர் பகுவதும் வினை பகுவதும் என 2 வகைப்படும். பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி அதாவது முதல்நிலை, விகுதி அப்படின்னா இறுதிநிலை. பகுதி அப்படிங்கிறது சொல்லில் முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும், வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும். பகுதி அப்படிங்கிறது சொல்லோட முதலில் நிற்கும் பகாபதமாக அமையும், வினைச்சொல்லில் ஏவலாக இருக்கும், பெயர் சொல்ல அறுவகை பெயராக இருக்கும். விகுதி அப்படிங்கிறது இறுதிநிலை, சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். சொல்லின் இறுதியில் நின்று திணை பால் எண் இடம் காட்டுவதாக அமையும். இடைநிலை பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். இடைநிலை அப்படிங்கிறது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலம் காட்டும். சந்தி பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சந்தி அப்படிங்கிறது பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும், பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். சாரியை அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும். சாரியை அப்படிங்கிறது பகுதி விகுதி இடைநிலையை சார்ந்து வரும், இடைநிலைகளை சார்ந்து வரும், பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். விகாரம்ங்கிறது தனி உறுப்பன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம். விகாரம் அப்படிங்கிறது தனி உறுப்பு கிடையாது, மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். பகுதி அப்படிங்கிறது ஊரன், ஊர்ங்கிறது பகுதி. நடிகன் அதில் நடிங்கிறது பகுதி. பார்த்தான் பார்ங்கிறது பகுதி. வரைந்தான் வரைங்கிறது பகுதி. மடித்தார் மடிங்கிறது பகுதி. மகிழ்ந்தாள் மகிழ்ங்கிறது பகுதி. விகுதி அப்படிங்கிறது படித்தான். ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ ஆண் இதெல்லாமே விகுதிகள். பாடுகிறாள் ஆள்ங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. ஆள் அப்படிங்கிறது வரும். பெற்றார் ஆறுங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. ஆர் அப்படின்னு வரும். நீந்தியது தூ அப்படிங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. ரூ இரண்டும் வரும். ஓடின ஆங்கிறது பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆ இப்படியும் வரும். சிரிக்கிறேன் ஏன்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. ஏன் இவ்வாறு வரும். உண்டோம் ஓம்ங்கிறது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. ஆம் எம் ஏம் ஓம் இதெல்லாம் வரும். செய்தாய் ஆய் அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆய் ஈ அப்படிங்கிறது வரும். பாரீர் ஈர்ங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஈர் அப்படிங்கிறது வரும். அழகிய பேசும் பெயரச்சு விகுதிகள். அப்படின்னு வரும்.
வரைந்து தேடி ஊ ஈ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதிகள் ஊ ஈ வரும். வளர்க காங்கிறது வேம்கோள் வினைமுற்று விகுதி கா இய இயர் எல்லாமே வரும். முளைத்தல் தள்ளுங்கிறது தொழிற்பெயர் விகுதி தள் அல் ஐ கை சி பூ தள் அல் ஐ கை சி பூ. ஸோ படித்தான் ஆண் அன் ஆண் வரும். பாடுகிறாள் அல் ஆள் வரலாம். ஆர் அப்படிங்கிற அன் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி அல் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி தூ ரு ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி ஆ பலவின்பால் வினைமுற்று விகுதி என் ஏன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி ஆம் எம் ஏம் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஐ ஆய் இ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஈர் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி பெயரச்ச விகுதிகள் உ ஈ வினையச்ச விகுதிகள் கா இயர் வேங்கோல் வினைமுற்று விகுதி தள் அல் ஐ கை சி பூ தொழிற்பெயர் விகுதி. இடைநிலைகள் அப்படின்னா வென்றார் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை இத்து இட்டு இன் இது எல்லாமே இறந்த கால இடைநிலை வரும். உயர்கின்றான் அப்போ கிருங்கிறது நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வரும். புகுவான் செய்கேன் இவ்வு இக்கு எதிர்கால இடைநிலைகள் இப்பு இவ்வு இக்கு இவங்க 3 வரும் எதிர்கால இடைநிலைகள். பறிக்காதீர் ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை இல் ஆள் ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. மகிழ்ச்சி அறிஞன் இச்சு இஞ்சி பெயர் இடைநிலைகள் இஞ்சி இந்து இவ்வு இத்து இத்து இஞ்சி இந்து இவ்வு இச்சு இத்து. சந்தி உறுத்தும் இத்துங்கிறது சந்தி இப்பு இத்து இக்கு சந்தி வந்து இத்து இப்பு இக்கு. பொருந்திய ஈ உடன்படு சந்தி உடன்படு மெய் சந்தி ஈ இவ்வு பொருந்திய ஈங்கிறது உடன்படு மெய் சந்தி ஈ இவ்வு. சாரியை நடந்தனன் அன்கிறது சாரியை அன் ஆண் இன் அள் அற்று இற்று அத்து தம் நும் நம் ஏ ஆ உ ஐ கூயின் அன் ஆண் இன் அள் அற்று இற்று அத்து தம் நம் நும் ஏ ஆ உ ஐ கூயின். எழுத்துப்பேறு அப்படிங்கிறது பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேராகும். பகுதிபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதிக்கும் நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து எழுத்துப்பேராகும். பெரும்பாலும் இத்து மட்டும் வரும். சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. சாரியை இடத்தில் இத்து வந்தால் அது எழுத்துப்பேறு. வந்தனன் வா வா இத்து பிராக்கெட் இந்து இத்து அன்குடல் அன் வாங்கிறது பகுதி வா ஆனது விகாரம் இத்து சந்தி இந்த ஆனது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை சாரியை ஆண்பால் வினைமுற்று விகுதி வீங்கிறது அன்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. செய்யாதே செய் கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஏ செய்கிறது பகுதி ஈங்கிறது சந்தி ஆங்கிறது எதிர்மறை இடைநிலை இத்துங்கிறது எழுத்துப்பேறு ஏங்கிறது முன்னிலை ஒருமை ஏவல் வினைமுற்று விகுதி. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். ஸோ புத்தக பகுதி பின்னாடி இருக்கக்கூடிய வினாக்களுக்கு எல்லாமே நம்ம விடையாக தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து 2வது வந்து துணை வினைகள். வினை வகை துணை வினைகள் பார்க்குறோம். வினை வகைகள் வந்து வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பகுக்கலாம். வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பகுக்கலாம். தனிவினையும் கூட்டு வினையும். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். தனிவினை அப்படிங்கிறது படியுங்கள் படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனிங்கள். படியுங்கள் படிக்கிறார்கள். இந்த வார்த்தைகளில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையடி பகாப்பதமாகும். அதை மேலும் பொருள் தர கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினையடிகளை அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினை என்பர். கூட்டு வினைகள் என்பது ஆசைப்பட்டேன் கண்டுபிடித்தார்கள் தந்தியடித்தேன் முன்னேறினோம். மேற்காணும் சொற்களை கவனிங்கள். ஆசைப்படு கண்டுபிடி தந்தியடி முன்னேறு என்பன அவற்றின் வினையடிகள். அவை பகுபதங்களாகும். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினையடிகளை கூட்டு வினையடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டு வினை என்பர். கூட்டு வினைகள் பொதுவாக 3 வகையாக ஆக்கப்பட்டுள்ளன. பெயர் கூட்டல் வினை வினை தந்தி கூட்டல் அடி தந்தியடி ஆணை கூட்டல் இடு ஆணையிடு கேள்வி கூட்டல் படு கேள்விப்படு வினை கூட்டல் வினை வினையாக கிடைக்கும். கண்டு கூட்டல் பிடி கண்டுபிடி சுட்டி கூட்டல் காட்டு சுட்டிக்காட்டு சொல்லி கூட்டல் கொடு சொல்லிக்கொடு இடை கூட்டல் வினை வினை முன் கூட்டல் ஏறு முன்னேறு பின் கூட்டல் பற்று பின்பற்று கீழ் கூட்டல் இறங்கு கீழிறங்கு. முதல் வினையும் துணை வினையும். நான் படம் பார்த்தேன் கண்ணன் போவதை பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினையின் அடிப்படையில் அமைந்த பொருள் அடிப்படை பொருள் அல்லது சொற்பொருள் லெக்சிக்கல் மீனிங் எனலாம். ஓடப் பார்த்தேன் எழுதி பார்த்தேன். இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார் எழுதிப்பார் என்பன கூட்டு வினைகளாகும். இவற்றில் 2 உறுப்புகள் உள்ளன. ஓட எழுதி என்பன முதல் உறுப்புகள். இவை அந்தந்த வினைகளின் அடிப்படை பொருளை தருகின்றன. பார் என்னும் 2வது உறுப்பு. இது இவ்வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல்
தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறு பொருளை தருது. ஓட பார்த்தேன் இதில் பார் என்பது முயன்றேன் எனும் முயற்சி பொருளை தருது. எழுதி பார்த்தேன் இதில் பார் என்பது சோதித்தறிதல் எனும் பொருளை தருது. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். மெயின் வெர்பு. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். இது கூட்டு வினையின் இரண்டாவது உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை விட்டுவிட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணைவினை எனப்படும். அதாவது எழுதி பார்த்தால் அப்படிங்கிறது, பாருங்கிறது பார்த்தல் அப்படிங்கிறாங்க. எழுதி பார்த்தல் அப்படிங்கிறப்போ சோதித்தறிதல்னு சொல்கிறோம் இல்லையா. பார் அப்படிங்கிறது பார்க்கறது. ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓடி போக பார்க்கறது, தப்பிக்க முயற்சி பண்ணுறது. ஸோ அதுதான் கூட்டுவினை, அது துணைவினை. கூட்டுவினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து எனும் வினையச்ச வடிவில் இருக்கும். கூட்டுவினையின் முதல் வினை செய்ய அல்லது செய்து எனும் வினையச்ச வடிவில் இருக்கும். துணைவினை வினையடி வடிவில் இருக்கும். துணைவினையே திணை பால் இடம் காலம் காட்டும் விகுதிகளை பெறும். துணைவினையே திணை பால் இடம் காலம் காட்டும். தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை முதல் வினையாகவும் செயல்படுகின்றன. பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலவை இரு வினைகளாகவும் வரும். பார், இரு, வை, கொள், போ, வா, முடிவிடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலானவை இரு வினைகளாகவும் வரும். துணை வினைகளின் பண்புகள் துணை வினைகள் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகின்றன. துணை வினைகள் என்ன பண்ணுது? பேசுவோட மனநிலை, செயலின் தன்மையை புலப்படுத்தும். இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருமைக்கு மெருகூட்டுகின்றன. இது முதல் வினையை சார்ந்து அதன் வினைப்பொருமைக்கு மெருகூட்டுகின்றன. பேச்சு மொழியிலேயே துணை வினைகள் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. பேச்சு மொழியிலேயே துணைவினை ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. தற்காலத்தில் ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்துவிடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக உள்ளன. ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, வை, வந்துவிடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், வேண்டும், உள் போன்ற பல சொற்கள் துணைவினைகளாக உள்ளன. வினையடி முதல் வினை துணை வினை. இரு அப்படிங்கிறது புத்தகம் மேதையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் முதல் வினை. புத்தகம் மேசையில் இருக்கிறதுன்னு சொன்னால் முதல் வினை. என்னிடம் பணம் இருக்கிறதுன்னு சொன்னால் முதல் வினை. துணைவினை அப்படிங்கிறப்போ நான் மதுரைக்கு போயிருக்கிறேன், அப்பா வந்திருக்கிறார், இது துணைவினைக்கு வரும். வை அப்படின்னா முதல் வினையில் அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள், அவன் வானொலியில் பாட்டு வைத்தான், இது முதல் வினைக்கு வரும். துணைவினை அப்படிங்கும்போது நீ என்னை அள வைக்காதே, அவர் ஒருவரை பாட வைத்தார், இது துணை வினையில் வரும். கொள் அப்படிங்கிறது பானை 4 படி அரிசி கொள்ளும், இது முதல் வினையில் வரும். நான் சொன்னதை நீ கருத்தில் கொள்ளவில்லை, இதுவும் முதல் வினையில் வரும். துணை வினையாக வரும் பொழுது நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், நோயாளியை பார்த்து கொள்கிறேன், இது துணை வினையாக வரும். நீ சொன்னால் அவன் கேட்டுக்கொள்வான், நோயாளியை பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிறது கொள் அப்படிங்கிறதோட துணைவினை. போ அப்படிங்கிறது முதல் வினையாக வந்தால் அவன் எங்கே போகிறான், நான் கடைக்கு போனேன், இது ரெண்டும் முதல் வினையாக வரும் பொழுது. துணைவினையாக வரும் பொழுது மழை பெய்ய போகிறது, நான் பயந்து போனேன், இது துணைவினையாக வர்றது. வா அப்படின்னு முதல் வினையாக வந்தாக நீ நாளை வீட்டுக்கு வா, எனக்கு இப்போதுதான் புத்தி வந்தது, இது முதல் வினை. துணைவினையாக வரும் பொழுது அந்நியர் நம்மை ஆண்டு வந்தனர், வானம் இருண்டு வருகிறது, விடு, யாரையும் உள்ளே விடாதே, மழை விட்டதும் போகலாம், இது முதல் வினையாக வரும் பொழுது. துணைவினையாக வரும் பொழுது அடுத்த மாதம் நான் போய்விடுவேன், அப்பா இனி வந்து விடுவார், இது துணைவினையாக வரும் பொழுது. தள்ளு அப்படிங்கிறது முதல் வினையாக வந்தால் அவன் என்னை கீழே தள்ளினான், காய்கறி வண்டியை தள்ளி சென்றார், இது முதல் வினையாக. துணைவினையாக வரும் பொழுது அவர் கதை கதையாக எழுதி தள்ளுகிறார், அவன் அனைத்தையும் வாசித்து தள்ளுகிறான், இது துணைவினையாக வரும் பொழுது. போடு அப்படின்னா முதல் வினையாக வரும் பொழுது புத்தகத்தை கீழே போடாதே, தலையில் தொப்பியை போடு. துணைவினையாக வரும்போது மலிவான விலையில் வாங்கி போட்டேன், விழித்தவுடன் பாயை சுருட்டி போட வேண்டும். கொடு அப்படிங்கிறது முதல் வினையாக வரும் பொழுது நான் அவருக்கு பணம் கொடுத்தேன், அவன் உயிரை கொடுத்து வேலை செய்கிறான். துணைவினையாக வரும் பொழுது பசித்தவனுக்கு சோறு வாங்கி கொடுத்தேன், பாடம் சொல்லிக் கொடுப்பேன். காட்டு அப்படிங்கிறது முதல் வினையாக வரும் பொழுது தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினால், சான்றோர் காட்டிய பாதையில் செல். துணைவினையாக வரும் பொழுது ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார், படித்தபடி நடந்து காட்ட வேண்டும். ஸோ தமிழ் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் துணைவினைகள் முதல் வினைகளுக்கு பின்பே இடம்பெறும். கீழே விழ பார்த்தான், இத்தொடரில் விழ அல்லது விழு என்பது முதல் வினை, பார்த்தான் என்பது துணைவினை. தமிழில் துணைவினை கொள்கை ஆங்கிலத்தின் துணைவினை கொள்கையிலிருந்து வேறுபட்டது. அதாவது தமிழின் துணைவினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் முதல் வினையாகவும் வரும். அடுத்ததாக வல்லினம் வெகு இடங்கள் 3வது பாடத்தில் இருக்கக்கூடியது. வல்லினம் வெகுமிடங்கள். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான்,
வாணன் வேலை கொடுத்தான். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து இக்கு வரும், ரெண்டாவதுல இக்கு வரல. ஸோ இந்த இரண்டு தொடர்களுக்கும் உள்ள வேறுபாடு யாது? வல்லெழுத்துக்கள் கா, சா, தா, பா, கா, சா, தா, பா ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். வல்லெழுத்துக்கள் கா, சா, தா, பா ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும். இவை நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்களில் அவ்வல்லினம் மிகும் என்பதை விதிகளின் மூலம் எடுத்துக்காட்டு மூலம் அறியலாம். ஸோ புணர்ச்சி அப்படிங்கிறது 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 2 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருவதால் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். வல்லினம் மிகுந்து வருவதால் தோன்றல் அப்படிங்கிறது விகார புணர்ச்சியப்படும். சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. ஸோ வல்லின எழுத்தோட புணர்ச்சி எதுக்காகனா சொல் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும் பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும் பேச்சின் இயல்பை பேணவும் இனிய ஓசைக்காகவும் இவ்வல்லெழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது. ஸோ தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தா அச்சட்டை அப்படின்னா ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்களுக்கு பின் வரும். அச்சட்டை ஆ இ என்னும் சுற்றெழுத்துக்கு பின் வரும். இந்த காலம் அந்த இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும் எத்திசை ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த பணம் எந்த அப்படிங்கிற வினாச்சொலின் பின்னும் வல்லினம் மிகும். ஆ இ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்துக்களின் பின்னும் எந்த என்னும் வினாச்சொலின் பின்னும் வல்லினம் மிகும். கதவை திற ஐ தகவலை திரட்டு காட்சியை பார். கதவை திற தகவலை திரட்டு காட்சியை பார். ஐ என்னும் 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். கு என்னும் 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். என கேட்டார் வருவதாக கூறு. என ஆக சொல்லுபவர்களின் பின் வல்லினம் மிகும். என ஆக சொல்லுகளை போன்ற சொல்லுகளின் பின் வல்லினம் மிகும். ஸோ வல்லினம் மிகுமிடங்களை இனக்கண்டு பயன்படுத்த தொடங்கினாலே தவறுகளை தவிர்த்து விடலாம் அப்படிங்கிறது. ஸோ மரபையும் பட்டறிவையும் தாண்டி சொற்களை ஒழித்து பார்ப்பதும் வல்லினம் மிகும் இடங்களை அறிவதற்கு மிக எளிமையான இடம். ஸோ வல்லினம் மிகும் சில இடங்கள் என்னென்னா அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்டாய், அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி காண்போம் தனிச்சிறப்பு. இனி தனி சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிகப்பெரியவர் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 8 தொகை 10 பாட்டு 8 10 எனும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். தீப்பிடித்தது பூப்பந்தல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். கூவா குயில் ஓடா குதிரை ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குதிரை ஓடா குதிரை ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான் விற்று சென்றான் வன்தொடர் குற்றியலிகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலிகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் அகர இகர ஈற்று வினைச்சொல்லுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார் ஓடிப்போனார் அகர இகர ஈற்று வினைச்சொல்லுடன் போன்றவர்கள் வல்லினம் மிகும். புலித்தோல் 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் ஓமை தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் ஓமை தொகையில் வல்லினம் மிகும். சால பேசினால் சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினால் தவச்சிறித சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு கனா கண்டேன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு கனா கண்டேன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகாரத்தின் பின் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு உலகப்பந்து சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும். சில உருவகச் சொற்களில் வல்லினம் மிகும். அடுத்ததாக வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் மிக இடங்கள் 4ஆம் பாடத்தில் பின்னாடி இருக்குது. ஸோ தோப்புகள் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான் கத்தி கொண்டு வந்தான். மேற்கண்ட சொற்களில் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளும் மிகாத போது ஒரு பொருள் வேறொரு பொருளும் வருவதை காணலாம். நாம் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் தராத வகையில் மொழியை பயன்படுத்துவதற்கு வல்லினம் மிகா இடங்களை அறிவது மிகவும் அவசியம். வல்லினம் மிகா இடங்கள் அப்படின்னா அது செய் இது கான் அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. அது இது என்னும் சுட்டுப்பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. எது கண்டாய் எவை தவறுகள் இவ்வினா பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும் எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது. அண்ணனோடு போ எனது சட்டை 3ஆம் 6ஆம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளை தா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளை தா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன் பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு
கட்டு. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார். படி என்னும் என்று முடியும் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினையச்சத்தின் பின் வினையச்சத்தில் வல்லினம் மிகாது. வாழ்க தமிழர் வருக தலைவா. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. குடித்தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. குடித்தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் 3 கோடி. ஒரு புத்தகம் 3 கோடி. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது. 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. தாய் தந்தை இரவு பகல் உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி சொல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார். அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை அவ்வளவு இவ்வளவு அவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. 3, 5, 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. தமிழ் படி ஐ தமிழை படி இல்லையா. கைத்தட்டு வீடு சென்றால் கூ கரை பாய்ந்தான் இருந்து. தமிழ் படி ஐ கைத்தட்டு ஆள் வீடு சென்றால் கூ கரை பாய்ந்தான் இருந்து. 2ஆம் 3ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது. தலைவி கூற்று தொண்டற்படை. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. உருபொருள் நனி தின்றான் கடி காவல். சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. பார்ப்பார் சலசல அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. பார்ப்பார் சலசல அடுக்கு தொடர் இரட்டை கிளவி பின்னால் வல்லினம் மிகாது. கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள். கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும் பொழுது வல்லினம் மிகாது. மிகும் என்பர் சிலர். கருத்துக்கள் பொருள்கள் வாழ்த்துக்கள். கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதிகள் சேரும்பொழுது வல்லினம் மிகாது. பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வரும்பொழுது ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பைகள் கைகள் ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல் விகுதி சேரும்பொழுது வல்லினம் மிகாது. அடுத்ததாக 5வது இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல் உரிச்சொல். சுசீலா அவளுடைய தோழி கமீலாவின் வீட்டுக்கு போனால். கமீலாவும் சுல்தானும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தனர். சுல்தானை விட கமீலா 2 ஆண்டுகள் பெரியவள். ஆனால் உருவத்தில் சுல்தான் அண்ணனைப் போல இருப்பான். சுசீலாவை கண்டவுடன் கமீலா மகிழ்ச்சி அடைந்தாள். மேற்கண்ட பகுதியில் இடைச்சொற்களை இனம் காண முடிகிறதா? இன் கு உடைய ஐ விட கள் ஆனால் தான் போல உடன் போன்றவை இடைச்சொற்கள். பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் ஆகியவற்றைப் போலவே இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்களை மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன தாமாக தனித்து இயங்கும் இயல்பை அல்ல என்கிறார் தொல்காப்பியர். இடைச்சொல் பல வகையாக அமையும். வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் கூ இன் அது கண். வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆள் கூ இன் அது கண். பன்மை விகுதிகள் கல் மார். திணை பால் விகுதிகள் ஏன் ஓம் ஆய் ஈர் கள் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ வா. ஏன் ஓம் ஆய் ஈர் கள் ஆண் ஆள் ஆர் ஆர்கள் தூ ஆ. கால இடைநிலைகள் கிறு கின்று அந்த மாதிரி வர்றது எல்லாமே. பெயரச்ச வினைச்ச விகுதியில் ஆ உ ஈ மல். எதிர்மறை இடைநிலையில் ஆ அல் இல். எதிர்மறை இடைநிலை ஆ அல் இல். தொழிற்பெயர் விதிகள் தல் அம் மை. வேங்கோர் வினைமுற்று காய்ய. வேங்கோர் வினைமுற்று காய்ய. சாரியைகள் அத்து அற்று அம். உவம உறுப்புகள் போல மாதிரி. இணைப்பிடை சொற்கள் அல்லது இல்லை என்றால் ஆனா ஓ ஆகவே ஆயினும் எனினும். இணைப்பிடை சொற்கள் ஆ இல்லை என்றால் ஆனால் ஓ ஆகவே ஆயினும் எனினும். தத்தம் இடைச்சொற்கள் வகைகள். தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம்.
தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம். சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை. சொல்லுறுப்புகள் மூலம் கொண்டு இருந்து பற்றி வரை. வினாவுறுப்புகள் ஓ. இவற்றுள் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்காலத்தில் தமிழில் மிகுதியாக பயன்படுத்தப்படுகின்றன. ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆம் இடைச்சொற்கள் தற்காலத்தில் மிகுதியாக பயன்படுத்தின. அப்படிங்கிறத பார்த்தாலும் என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை திருநிலை ஆக்கம் என்னும் பொருளில் வரும். என்னும் இடைச்சொல் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று அளவை திருநிலை ஆக்கம் என்னும் பொருளில் வரும். மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறை உண்மை. மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை எதிர்மறை உண்மை. பாடகர்களும் போற்றும் பாடகர் உயர்வு சிறப்பு. பாடகர்களும் போற்றும் பாடகர் உயர்வு சிறப்பு. என்னும் பொழுது ஓகார இடைச்சொல் ஒளியிசை வினா சிறப்பில் உயர்வு இழிவு. எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது. ஓகார இடைச்சொல் ஒளியிசை வினா சிறப்பு உயர்வு தாழ்வு. எதிர்மறை தெரிநிலை கழிவு பிரிநிலை அசைநிலை ஆகிய 8 பொருளில் வரும். தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகின்றது. அதை தவிர ஐயம் உறுதியாக கூற முடியாமை மிகை இது அல்லது அது இதுவும் இல்லை அதுவும் இல்லை போன்ற பொருள்களையும் வருகிறது. இன்றைக்கு மழை பெய்யுமோ ஐயம். பூங்கொடியோ மலர்கொடியோ பேசுங்கள் இது அல்லது அது. பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள் இதுவும் இல்லை அதுவும் இல்லை. ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகிறது. ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா எண் ஈற்றசை தேற்றம் இசை நிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் என்று நன்னூல் குறிப்பிடுகின்றது. தற்காலத்தில் ஏகார தேற்ற பொருளில் அதாவது அழுத்த பொருளில் மட்டும் வருகிறது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தான் அந்த மாதிரி. தான் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் தான் வருகின்றது. சொற்றொடரில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனை முதன்மைப்படுத்துகிறது. ஒரு சொற்றொடரில் ஒரு முறை மட்டுமே வருகிறது. நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள். நிர்மலா நேற்று விழாவில் பாடினாள் தான். வேறுபாட்டை உணருங்கள். நிர்மலா தான் பாடினாள். தான் என்பது இடைச்சொல். நிர்மலா தானும் பாடினாள். தான் என்னும் தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர் பெயர் சொல்லாக வந்திருக்கு. தற்சுட்டு படற்கை ஒருமை இடப்பெயர். மட்டும் இச்சொல் வரையறை பொருள் தருகிறது. பொருள் தருகிறது. முடிந்தவரை குறிப்பிட்ட நேரம் வரை என்னும் பொருளில் வருகிறது. படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை பொருள். படிப்பு மட்டும் இருந்தால் போதும் வரையறை பொருள் மட்டும் வருது. ஆவது இது பல பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். 5 பேராவது வாங்குங்கள் குறைந்தளவு. அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது. முதலாவது இரண்டாவது வரிசைப்படுத்துதல். கூட என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம். தெருவில் ஒருவர் கூட நடமாடவில்லை முற்றுப்பொருள். அவனுக்கு வரையக்கூட தெரியும் எச்சம் தழுவிய கூற்று. வினாப்பொருளில் வரும் இடைச்சொல்லாகும். எனும் இடைச்சொல் சொற்றொடர் எந்த சொல்லுடன் இணைந்து வருகிறதோ அச்சொல்லுக்கு அச்சொல் வினாவாகிறது. புகழேந்தி நேற்று உன்னிடம் பேசினானா. புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான். ஆம் சொற்றொடரில் இறுதியில் இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது. சொற்றொடரின் இறுதியில் இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது. உள்ளே வரலாம் அப்படிங்கிறது இசைவு. இனியன் தலைநகர் போகிறானாம் தகவல் அல்லது செய்தி. பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் வதந்தி பொய்மொழி. அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன. இது பழம் அன்று அப்படின்னு ஒருமை. இவை பழங்கள் அல்ல அதுங்கிறது பன்மை. எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும். எத்துணை அப்படிங்கிறது அளவும் காலத்தையும் குறிக்கும். எத்தனை நூல்கள் வேண்டும். எத்துணை பெரிய மரம். எத்துணை ஆண்டு பழமையானது. உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து பொருள்கள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதாய் வரும். உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையன. ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்சொற்களுக்கு செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார். கடிமலர் மணமிக்க மலர். கடிநகர் காவல்மிக்க நகர். கடி விடுதும் விரைவாக விடுவோம். கடி நுனி கூர்மையான நுனி. ஒரு சொல் பல பொருளுக்குரியது. கடிங்கிற ஒரு சொல் பல பொருளுக்குரியது. உரு தவ நனி 3 உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருள் வருகின்றன. உரு தவ நனி 3 சொற்களும் மிகுதி என்னும் பொருள் வருகின்றன. உருப்பசி தவ சிறிது நனி நன்று. பல பொருள் பல சொல் ஒரு பொருள். உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றின் முன்னால் பொருள் உணர்த்துகின்றன. உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றின் முன்னால் பொருள் உணர்த்துகின்றன. மேலும் அவை ஒரு சொல் பல பொருளுக்கு உரியதாய் வருவதும் உண்டு. பல சொல் ஒரு பொருளுக்கு வருவதாயும் உண்டு. மல குல
என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை, குழந்தை போன்ற சொற்கள். உவப்பு அதாவது உவகை, பசப்பு நிறம் மங்குதல், பயப்பு பயன் போன்றவை அப்படியே பயன்படுகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செலுத்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது. பிற உரிச்சொற்களும் அவ்வாறே தற்காலத்தில் பயன்படுகின்றன. செழுமை என்பது செழிப்பு, செலுத்த, செழிக்கும் என பெயராகவும் வினையாகவும் வரும். விழுமம் என்பது விழுப்பம், விழுமுதல், விழுமிய என பெயராகவும் வினையாகவும் வரும். பிற உரிச்சொற்களும் அவ்வாறே பயன்படுது. அடுத்ததாக புணர்ச்சி, நிலைமொழி, வருமொழி. புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி. வருமொழி நிலைமொழியாக நிற்கும். இரண்டுக்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கும் இடையே நிகழ்வதுதான் புணர்ச்சி. ஒரு சொல்லோடு ஒட்டுகளோ இன்னொரு சொல்லோ இணையலாம். அவ்வாறு இணையும் பொழுது ஒலி நிலையில் மாற்றங்கள் நிகழ்வதும் உண்டு, மாற்றங்கள் இல்லாமல் செல்வதும் உண்டு. புணர்ச்சியில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்தே உயிரீறு மெய்யீறு எனவும், வருமொழியின் முதல் எழுத்தை பொறுத்தே உயிர் முதல் மெய் முதல் எனவும் பிரிக்கலாம். புணர்மொழியின் இயல்பு. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். கலைக்கூட்டல் அலகு உயிரீறு, கலைக்கூட்டல் அலகு உயிரீறு, மண்கூட்டல் குடம் மெய்யீறு, வாழைக்கூட்டல் இலை உயிர் முதல், வாழைக்கூட்டல் மரம் மெய் முதல். மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், மணி கூட்டல் அடி மணியடி, நீங்கிறது இன் கூட்டல் ஈயா மாறுது. உயிர் முன் மெய், பனி இன் கூட்டல் ஈ இல்லையா, காற்று அப்படிங்கிற பனிக்காற்று அப்படின்னு வரும். அதாவது உயிர் முன் உயிர் அப்படின்னா மணி கூட்டல் அடி, உயிர் முன் மெய் அப்படின்னா பனி கூட்டல் காற்று, கா அப்படிங்கிறது இக்கு கூட்டல் ஆகல. மெய் முன் உயிர் அப்படின்னா ஆள் கூட்டல் இலை, மெய் முன் மெய் அப்படின்னா மரம் கூட்டல் கிளை, அந்த கிளைங்கிறதுல கீ இல்லை இக்கூட்டல் ஈ. அதான் மணி கூட்டல் அடி மணியடி, பனிக்கூட்டல் காற்று பனிக்காற்று, ஆள் கூட்டல் இலை ஆளிலை, மரம் கூட்டல் இலை மரக்கிளை. இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்கள் அடிப்படையில் புணர்ச்சி இருவகையாகப்படுத்தலாம். புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சியாகும். வாழை கூட்டல் மரம் வாழை மரம், செடி கூட்டல் கொடி செடி கொடி, மண் கூட்டல் மலை மண்மலை. புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. இந்த மாற்றம் 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். நுழைவு கூட்டல் தேர்வு நுழைவுத் தேர்வு தோன்றல். கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை தோன்றல். பல் கூட்டல் பசை பற்பசை தெரிதல். புறம் கூட்டல் 400 புறநானூறு கெடுதல். உயிரீற்று புணர்ச்சி அப்படின்னா உடம்படுமை. உயிரீற்று புணர்ச்சினா உடம்படுமை. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். ஒன்று சேராத உயிருடைகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். இதனை உடம்படு மெய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைமொழியின் ஈற்றில் இ ஐ என்னும் உயிரெழுத்துக்கு ஈராக உடைய சொற்கள் வந்து நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் வந்து சேரும். அந்நிலையில் எகரம் உடன்படிய மெய்யாக வரும். மணி கூட்டல் அழகு மணி கூட்டல் ஈ கூட்டல் அழகு மணி அழகு. தீ கூட்டல் எரி தீ கூட்டல் ஈ கூட்டல் எரி தீ எரி. ஓடை கூட்டல் ஓரம் ஓடை கூட்டல் ஈ கூட்டல் ஓரம் ஓடை ஓரம். இ ஐ என்னும் தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி ஈராக வரும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் பகரமை தோன்றும். பல கூட்டல் உயிர் பல கூட்டல் இவ் கூட்டல் உயிர் பல உயிர். பா கூட்டல் இனம் பா கூட்டல் இவ் கூட்டல் இனம் பாவினம். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து வருமொழியில் 12 உயிர்களையும் உடைய சொற்கள் வந்து புணர்கையில் எகரமோ வகரமோ தோன்றும். சே கூட்டல் அடி சேய் கூட்டல் அடி சேயடி. சே கூட்டல் இவ் கூட்டல் அடி சேவடி. தே கூட்டல் ஆரம் தே கூட்டல் இவ் கூட்டல் ஆரம் தேவாரம். இவனே கூட்டல் அவன் இவனே கூட்டல் ஈ கூட்டல் அவன் இவனே அவன். ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வலின் வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகும். அதாவது ஐ வந்துச்சுன்னா ஈ வந்து வரும். கரெக்டாக? ஸோ அது இல்லாமல் மற்ற பிற உயிரெழுத்துக்கள் வந்து நிலைமொழி ஈராக இருக்கும் பொழுது அவற்றின் முன் வருமொழியில் வந்து 12 உயிர்களும் வந்து புணர்ந்துச்சுன்னா, அதாவது ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியாக இருக்கணும். பல பா அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய மொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா 12 உயிரெழுத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்து வவ்வும். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி வந்து உயிரெழுத்துக்களுடைய ஈராகுடைய சொற்கள் நிலைமொழியில் வந்து ஐ வந்துச்சுன்னா அது வந்து எவ்வும், ஏனைய எழுத்துக்கள் வந்துச்சுன்னா வவ்வும். முன்னாடி இது ரெண்டுமே எகரமோ வகரமோ தோன்றும். அதான் கொடுத்துருக்காங்க.
குற்றியல் உகர புணர்ச்சி வட்டுக்கூட்டல் ஆடினான், வட்கூட்டல் இட்டுக்கூட்டல் ஊக்கூட்டல் ஆடினான், வட்கூட்டல் இட்டுக்கூட்டல் ஆடினான், வட்டாடினான். நிலைமொழியாக வரும் குற்றெழுத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். வருமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும். குற்றியல் உகரத்தைப் போலவே சில முற்றியல் உகரங்களும் இவ்விதி பொருந்தும். உறவு கூட்டல் அழகு, உற கூட்டல் இவ் கூட்டல் ஊ கூட்டல் அழகு, உறவழகு. இயல்பு புணர்ச்சியிலிருந்து பொன் கூட்டல் வளை பொன்வளை. விகார புணர்ச்சியிலிருந்து பூ கூட்டல் கூடை பூக்கூடை தோன்றல் பூக்கூடை. கல் கூட்டல் சிலை கற்சிலை திரிதல். கபிலர் கூட்டல் பர்ணர் கபில பர்ணர் கெடுதல். புணர்ச்சி உடம்படுமை அப்படிங்கிறது மணி கூட்டல் அடி மணியடி, குரு கூட்டல் அருள் குருவருள், தே கூட்டல் இலை தேயிலை, தே கூட்டல் ஆரம் தேவாரம். குற்றியல் உகரம் வந்து எனது கூட்டல் உயிர் எனதுயிர், நாடு கூட்டல் யாது நாடியாது, நிலவு கூட்டல் ஒளி நிலவொளி. தனிக்கூறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் கு சு டு து பு ரு தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். சொல்லின் இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியல் உகரம், நாக்கு வகுப்பு வன்தொடர் குற்றியல் உகரம். நெஞ்சு இரும்பு வன்தொடர் குற்றியல் உகரம். மார்பு அமிழ்து இடைத்தொடர் குற்றியல் உகரம். முதுகு வரலாறு உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். எஃது அஃது ஆய்த்து தொடர் குற்றியல் உகரம். காசு பேசு நெடில் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து மெய்மயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் காசா தாப்பா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அதை வழி மிகுதல் என்பர். இது போன்றே சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. குறிப்பாக ஞ ஞ ந ம ஆகிய 4 எழுத்துகளும் இவ்வாறு வரும். ஞ ஞ ந ம. யகர ஈற்று சொற்களும் மெல்லினமுகும். மெய்குடல் மயக்கம் மெய் மயக்கம், மெய்குடல் ஞானம் மெய் ஞானம், செய்குடல் அன்றி செய் நன்றி. வேற்றுநிலை மயக்கத்தில் யர லா முன்னர் மெல்லினம் மிகும். வேய்குடல் குடல் வேயுங்குழல், கூர்குடல் சிறை கூர்ஞ்சிறை, பால்குடல் கிணறு பாலுங்கிணறு. புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினம் மிகும். புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினம் மிகும். புலிகுடல் கறி புளிங்கறி, புலிகுடல் சோறு புளிஞ்சோறு. உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் வல்லினம் மிகும். மா கூட்டல் பழம் மாம்பழம், வில கூட்டல் காய் விலங்காய். உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். மெல்லினம் உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன் மெல்லினம். மாம்பழம் விலங்காய் அப்படின்னு. பூ என்னும் பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூக்கூட்டல் கொடி பூங்கொடி, பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை, பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி. பூ என்னும் பெயர் முன் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். ஸோ இயல் 7க்கு வந்து தமிழ் எழுத்தூர் ஏ 7க்கு ஏ. ஓகே. அடுத்ததாக ஆகுபெயர். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரே பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. இத்தொடரில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர் இகழ்ந்தனர் என்பது இதன் பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை இடவாகு பெயர் என்பர். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். ஆகுபெயர் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றுள் சில வந்து கொடுத்துருக்காங்க. முல்லையை தொடுத்தாள் இது வந்து பொருளாகு பெயர், அதாவது முதலாகு பெயர். முதற் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. முல்லையை தொடுத்தாள் அப்படிங்கிறது முதற் பொருளாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்தது. இது வந்து பொருளாகு பெயர் முதலாகு பெயர். வகுப்பறை சிரித்தது இது வந்து இடவாகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. வகுப்பறை சிரித்தது இடவாகு பெயர். வகுப்பறை என்னும் இடப்பெயர் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்தது. கார் அறுத்தான் காலாகு பெயர். கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிருக்கு ஆகி வந்தது. அதனால் இது காலாகு பெயர். கார் அறுத்தான். மறிக்கொழுந்து நட்டான் சினையாகு பெயர். மறிக்கொழுந்து என்னும் சினை உறுப்பு அதன் செடிக்கு ஆகி வந்தது. அது மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சினையாகு பெயர். அடுத்து மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. மஞ்சள் பூசினால் பண்பாகு பெயர். மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வந்தது. வற்றல் தின்றான் தொழிலாகு பெயர். வற்றல் என்னும் தொழில் பெயர் வற்றிய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்தது. தொழிலாகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். வானொலி என்னும் கருவி அதன் காரியமாக நிகழ்ச்சிகளுக்கு ஆகி வந்தது. வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் கருவியாகு பெயர். பைங்கூழ் வளர்ந்தது காரியாகு பெயர். கூழ் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வந்தது. பைங்கூழ் வளர்ந்தது காரியாகு பெயர். கூழ் என்னும் காரியம் அதன் கருவிக்கு பயிருக்கு வந்தது. இது வந்து கருவியாகு பெயர். அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணா என்னும் கருத்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வந்தது. இது கருத்தாகு பெயர். ஒன்று பெற்ற ஒளிமயம் எண்ணல் அளவை. ஒன்று என்னும் எண்ணு பெயர் அவ்வெண்ணுக்கு தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. அதனால் இது எண்ணளவை ஆகு பெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம். 2 கிலோ கொடு எடுத்தல் அளவை ஆகு பெயர். நிறுத்தி அளவு
அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர். நிறுத்தி அளக்கும் எடுத்தல் என்னும் அளவை பெயர். அவ்வளவை பொருளுக்கு ஆகி வந்தது. எடுத்தல் அளவை 2 கிலோ கூட எடுத்தல் அளவை. அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை ஆகு பெயர். முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். முகந்து அளக்கும் முகத்தல் அளவை பெயர். அவ்வளவையில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. அரை லிட்டர் வாங்கு முகத்தல் அளவை. 5 மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை. நீட்டி அளக்கும் நீட்டல் அளவை பெயர். அவ்வளவில் உள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 5 மீட்டர் வெட்டினான் நீட்டல் அளவை ஆகு பெயர். அடுத்தது 8க்கு ஆ தமிழ் எழுத்து. 8க்கு ஆ அது யாப்பிலக்கணம் 8வது பாடத்தில் கூடியது. யாப்பின் உறுப்புகள். கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம். கவிதை இயற்றும் முறையை கூறுவது தான் யாப்பிலக்கணம். இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுது. உறுப்பியலில் யாப்பின் 6 உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு விளக்குறோம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. எழுத்து அப்படின்னா யாப்பிலன் அடிப்படையில் எழுத்துக்கள் குறில் நெடில் ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குறில் நெடில் ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும். அசை எழுத்துக்களால் ஆனது அசை. எழுத்துக்களால் ஆனது அசை. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ நிற்பது அசையாகும். இது நேரசை நிறையசைன்னு 2 வகைப்படும். தனிக்குறில் அதாவது நேரசையை பொறுத்த வரைக்கும் தனிக்குறில் பா, தனிக்குறில் ஒற்று பல், தனி நெடில் பா, தனி நெடில் ஒற்று பால். நேரசையை பொறுத்த வரைக்கும் தனிக்குறில் ஒற்று, தனி நெடில் தனி ஒற்று வரும். நிறையசையை பொறுத்த வரைக்கும் இருகுறில் அணி, இருகுறில் ஒற்று அணில், குறில் நெடில் விழா, குறில் நெடில் ஒற்று விழார். அதாவது இருகுறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று இவ்வாறு வருவது நிறையசை. ஸோ அடுத்தது சீர் அப்படின்னா ஒன்று அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்க்கை சீர். அதாவது ஒரு எழுத்து வந்தால் அது எழுத்து. ஆ, ஆ, இ அதெல்லாம் வந்துச்சுன்னா எழுத்து. அசைங்கிறது 2 எழுத்து சேர்ந்து வர்றது. சீர் அப்படிங்கிறது அதுக்கும் மேலே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர். இதுவே பாடலுக்கின் ஓசையாக அமையும். பாடலில் ஓசையாக அமையும். ஓசைக்கு அடிப்படையாகும். இது பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமைவது சீர். ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர் அப்படின்னு 4 வகை சீர்கள் இருக்குது. நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. நேர் அப்படிங்கிறதோட உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. அதனை நேர்பு என்னும் அசையாக கொள்வர். நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும். அதை நிறைபு என்று கூறப்படும். இவை வெண்பாவின் இறுதியாக மட்டுமே அசையாக கொள்ளப்படும். வெண்பாவின் இறுதியாக மட்டுமே நேர்பு நிறைவுன்னு கணக்கு கொள்ளணும். ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயர் உண்டு. ஈரசை சீர்களுக்கு இயற்சீர், ஆசிரிய உரிச்சீர் அப்படிங்கிற பெயர்கள் உண்டு. ஓரசை சீரை பொறுத்த வரைக்கும் நேர், நிறை, நேர்பு, நிறைபு. நேர்னா நாள், நிறைனா மலர், நேர்புனா காசு, நிறைபுனா பிறப்பு. நேர், நாள், நிறை, மலர், நேர்பு, காசு, நிறைவு, பிறப்பு. ஸோ அசை அதோட வாய்ப்பாடு அது. நேரோட வாய்ப்பாடு நாள், நிறையோட வாய்ப்பாடு மலர், நேர்பு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பாடு காசு, நிறைபுனா பிறப்பு. ஈரசை சீரை பொறுத்த வரைக்கும் நேர் அதோட வாய்ப்பாடு தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நேர் கோவிலம், நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நேர் கோவிலம். நேர் தேமா இருக்கு இல்லையா? ஸோ இது மாங்கிறதுனால மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேமா, புளிமா இது மாச்சீர். நிறை அப்படிங்கிற வரும்பொழுது கருவிலம், நிறை கருவிலம், நேர் கோவிலம். அப்போது விலம் அப்படிங்கிறப்போ விளச்சீர். கருவிலம், கோவிலம் அது விளச்சீர். மூவசை சீரை பொறுத்த வரைக்கும் காய்ச்சீர், கனிச்சீர் 2 இருக்குது. அதாவது நேர் தேமா இது கடைசியாக நேர்லேயே முடிஞ்சதுன்னா அது தேமாங்காய்னு வரணும். நிறையிலேயே முடிஞ்சால் அது கனின்னு வரணும். நேர் தேமாங்காய், நிறை புளிமாங்காய், நிறை நேர் கருவிலங்காய், நேர் கோவிலங்காய். நேர் தேமாவா, நேர் இருக்கா தேமாங்காய், நிறை புளிமா, நேர் இருக்கா புளிமாங்காய், நிறை கருவிலம், நேர் இருக்கா கருவிலங்காய், நேர் கோவிலம், நேர் இருக்கா கோவிலங்காய். அடுத்தது அதே போல தான் கனிக்கும். நேர் தேமா, நிறை வந்திருக்கா தேமாங்கனி, நிறை புளிமா, நிறை வந்திருக்கா புளிமாங்கனி, நிறை கருவிலம், நிறை வந்திருக்கா கருவிலங்கனி, நேர் கோவிலம், நிறை வந்திருக்கா கோவிலங்கனி. காய்ச்சீர்களை வெண்சீர்கள் என்று அழைக்கிறோம். காய்ச்சீர்களை வெண்சீர் என்றும். மூவகை சீர்களை எடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்க்கின்ற பொழுது அது நாலசைச்சீர். ஸோ அதோட நேர் அப்படியே சேர்த்துட்டே போகும். நிறையும் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் மட்டுமே வரும், பிற சீர்கள் வராது. வெண்பாவில் இயற்சீரும் வெண்சீரும் வரும், பிற சீர்கள் வராது. தலைகளை இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை மட்டுமே வரும், பிற தலைகள் வராது. வெண்பாவில் இயற்சீர் வெண்சீர் வரும். தலையில் பார்த்தோம்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. அதாவது வெண்பாவிலேருந்து இயற்சீரும் வெண்சீர் வரும். அதே மாதிரி வெண்டலையிலையும் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர், தலையிலையும் இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை வரும். ஈற்றடி ஈற்றுச்சீர் ஓரசையில் முடியும். ஈற்றடியோட ஈற்றுச்சீர் ஓரசையில் முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பிற நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. ஸோ இதோட சீர் பிற நாண அப்படிங்கிறப்போ பிறர் அப்படிங்கிறது நிறை, நேர், இத் நேர். அப்போது புளிமாங்காய், நிறை புளிமா, நேர் புளிமாங்காய். தக்கது நேர், காது நிறை, நேர் கோவிலம். தான் நாண, தான்
நேர் நா நேர் நா நேர், அப்போ நேர் நேர் தேமா தேமாங்காய். நா இன் நாங்கிறது நேர், ஈ இன் நேர் தேமா. அறம் நாண அறம் நிறை, நா நேர் நா நேர் புளிமாங்காய். தக்க தா இக்கு நேர் கா நேர் 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 தேமா. துடைத்து தூடை இத்து நிறைவு, தூ வந்து பூ நிறைவு. ஸோ தூ வந்து இத்து கூட்டல் ஊ இல்லையா, ஸோ அப்போ நிறைவு. அப்போ பிறப்பு. தலை அப்படிங்கிறது பாடலில் நின்ற சீரின் ஈற்றரசியும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்தது தலை. நின்ற சீரின் ஈற்றரசியும் வரும் அதனை அடுத்து வரும் சீரின் முதல் அசையும், அதாவது ஈற்றசையும், ஈற்றசை வந்து நேரு புளிமா அந்த நேர் நேர் நிறைன்னு வருது இல்லையா, அதுவும் நின்ற சீரின் முதல் அசையும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நேரா நிறையான்னு பார்த்து வரதில் பொருந்தது வந்து தலை. இது ஒன்றியும் ஒன்றாமல் வரும், ஒட்டுக்கா வரலாம் ஒட்டுக்கா வராமல் இருக்கலாம். இது 7 வகைப்படும். நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சத்தலை, ஒன்றா வஞ்சத்தலை. நேரொன்று ஆசிரியர் தலைங்கிறது மாமுன் நேர், மாமுன் நேர் வந்தால் நேரொன்று ஆசிரியர் தலை. நிறையொன்று ஆசிரியர் தலைனா விலமுன் நிறை, மாமுன் நேர் நேரொன்று ஆசிரியர் தலை, விலமுன் நிறை நிறையொன்று ஆசிரியர் தலை. மாமுன் நிறை விலமுன் நேர் இயற்சீர் வெண்டலை, மாமுன் நிறை விலமுன் நேர் வந்தால் இயற்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர், காய்முன் நேர் வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலை, காய்முன் நிறை வந்துச்சுன்னா கலித்தலை. கனி முன்னாடி நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சத்தலை, நேர் வந்தால் ஒன்றா வஞ்சத்தலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மா முன்னாடி நேராக இருந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை, மா முன்னாடி நேராக இருந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை. விலம் முன்னாடி ஸோ நேர் தேமா நிறைநீர் நேர் தேமா நிறைநீர் புளிமா நிறைநீர் கழிவிலம் நேர்நீர் குவிலம் இல்லையா, அப்போது தேமா புளிமா. அடுத்தது கருவிலம் குவிலம். அப்போது மா முன்னாடி நேர் வந்துச்சுன்னா, மா முன்னாடி நேர் வந்துச்சுன்னா நேரொன்று ஆசிரியத்தலை, விலம் முன்னாடி நேர் இருந்தால் நேரொன்று ஆசிரியத்தலை. இது 2 முடிஞ்சது. அடுத்து இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலையை பொறுத்த வரைக்கும் மா முன்னாடி நிறை வந்தால், அப்போ முன்ன என்ன பண்ணணும், நேரொன்று ஆசிரியத்தில் மா முன்னாடி நேர் வரும்னு பார்த்தோம். நேர் நேர் தேமா, அதுக்கப்புறமும் ஒரு நேர் வந்துச்சுன்னா, தேமாவுக்கு முன்னாடி ஒரு நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்று ஆசிரியத்து இல்லையா. அப்போ மா முன்னாடி அப்படியே ஆல்டர்னேட்டு நிறை வந்துச்சுன்னா, விலை முன்னாடி நேர் வந்துச்சுன்னா அது இயற்சீர் வெண்டலை. அவ்வளோதான். இயற்சீர் வெண்டலை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். வெண்சீர் வெண்டலை வந்து ரொம்ப ஈஸி. காய் முன்னாடி நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை, காய் முன்னாடி நிறை வந்தால் கலித்தலை. கனி முன்னாடி நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சத்தலை, கனி முன்னாடி நேர் வந்தால் ஒன்றா வஞ்சத்தலை. அடி அப்படிங்கிறது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். இரண்டும் அதற்கு மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். இது 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குரலடி, 2 சீர்களை கொண்டது குரலடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 4 சீர் அதுக்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. 2 இருந்துச்சுன்னா குரலடி, 3 இருந்துச்சுன்னா சிந்தடி, 4 இருந்துச்சுன்னா அளவடி, 5 இருந்தால் நெடிலடி, 6 சீர் அதுக்கு மேற்பட்ட சீர் இருந்தால் களி நெடிலடி. தொடைனா தொடுத்தல். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பது தொடையாகும். எழுத்துக்கள் சேர்ந்து அப்படியே மேட்ச் பண்ணி வருது இல்லையா, அது தொடை எனும் செயலுறுப்பு. பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும், அடிகள் தோறும் அல்லது சீர் லைன் பை லைனா அல்லது ஒரு வார்த்தையா ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்து வருமாறு பாடலை இயற்றுதல் அமைகிறது. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 8 வகை தொடை இருக்குது. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு 8 வகை தொடைகள் இருக்குது. மோனைத்தொடை அப்படின்னா ஒரு பாடலில் அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி வருவது மோனைத்தொடை. ஒற்றொற்றி தன்ற பொருளை மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி குடல், அப்போ ஓ ஒற்றி ஒற்றினால், அப்போ மோனைத்தொடை. எதுகை தொடை அப்படிங்கிறது அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை. திறனல்ல தற்புற செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நின்று, அப்போ திறனல்ல அறநல்ல, அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்து அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது அது இயைபு தொடை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், அப்போ கொஞ்சம் கெஞ்சும் இதெல்லாமே அந்த வரிசையில் வர்றதுனால அது இயைபு தொடை. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது இயைபு தொடை. ஸோ 9க்கு கூமாரி வர்றது அணி இலக்கணம். 9ஆவதுல வரக்கூடிய அணி இலக்கணம் 9வது படம். அணினா அழகு. செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். செயலின் கருத்தை அழகுபடுத்துவது அணி எனப்படும். சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்து வைப்பது அணி இலக்கண இயல்பாகும். ஓமையணி. அணிகளில் இன்றியமையாதது ஓமையணி. மற்ற அணிகள் ஓமையிலிருந்து கிளைத்தவையாகவே உள்ளன. மலர்பாதம், மலர் போன்ற பாதம். இத்துறையில் பாதத்திற்கு மலர் ஓமையாக கூறப்படுகிறது. பாதம் பொருள், அதாவது ஓமேயம். மலர்ங்கிறது ஓமை, போன்றங்கிறது ஓம உருவு. ஸோ மலர் பாதம் இத்தொடரில் பாதத்துக்கு மலர், அப்போது
மலர்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது, பாதம்ங்கிறது நம்மளுக்கு தெரியாததுன்னு வச்சுக்கணும். அப்போ தெரிஞ்சதை வச்சு தெரியாததை வச்சு ஊமைப்படுத்தும். அப்போ மலர்ங்கிறது தான் ஓமை. இந்த ஓமை எடுத்துகிட்டு போய் பொருளில் போடுறாங்க, பாதத்தில் போடுறாங்க. கையில் இருக்கிற பூவை பூ மாதிரி காலில் போடுறோம் இல்லையா? அப்போது கையில் இருக்கிறது ஓமை, காலில் போட்டால் பொருள். போன்றங்கிறது ஓம உருபு, அவ்வளோதான். மலர் பாதம், பாதத்துக்கு மலர் ஓமையாக, பாதத்திற்கு மலர் ஓமையாக கூறப்பட்டுள்ளது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதில் வந்து ஓமை அணி இருக்குது. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று ஓமை அணி இருக்குது. உருவக அணி அப்படின்னா கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒன்றுபடுத்தி கூறுவான். உவமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றுக்கூறும் இத்தன்மை உருவகம் எனப்படும். கவிஞன் தான் ஒரு பொருளை சிறப்பிக்க எண்ணி அதற்கு உவமையாகும் வேறொரு பொருளோடு ஒற்றுமைப்படுத்தி கூறுவான். ஓமையின் தன்மையை பொருள் மேல் ஏற்றி கூறும் இத்தன்மை உருவகம் என்று கூறப்படும். ஓமை ஓமேயம் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுவது போல கூறுவது உருவக அணி. உவமை உவமேயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்றுவது கூறுவது உருவக அணி. இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சோர் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குல் சிறுகாலைச் செய். இன்சொல் விளைநிலமா ஈதலே வித்தாக வன்சோர் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குல் சிறுகாலைச் செய். இப்பாடலில் இன்சொல் நிலமாகவும் வன்சொல் கலையாகவும் வாய்மை எருவாகவும் அன்பு நீராகவும் அறம் கதிராகவும் உருவாக்கப்பட்டுள்ளது. இன்சொல் நிலமா இருக்கு, வன்சொல் கலையா, வாய்மை எருவா, அன்பு நீரா, அறம் கதிராகவும் உருவாக்கப்பட்டுள்ளன. பின்வரும் நிலையணி. பின்வரு நிலையணி ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் வந்து பல இடங்களில் வருதலே பின்வரும் நிலையாகும். இது 3 வகைப்படும். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களில் வருதலே பின்வரும் நிலை எனப்படும். இது 3 வகைப்படும். சொல் பின்வரு நிலையணி அப்படின்னா முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது பின்வரும் நிலையணி எனப்படும். முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்து வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரும் நிலை எனப்படும். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலை. இக்குறளில் துப்பு என்ற சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு ஒரு பொருளை தருகிறது. துப்பார்க்கு அப்படின்னு சொன்னால் உண்பவருக்கு, துப்புனா நல்ல நன்மை, துப்புனா உணவு அப்படின்னு பல பொருள்கள் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பொருள் பின்வரும் நிலை அணினா செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லின் பொருளை பின்னரும் பல இடங்களில் வருவது. செய்யுளில் முன்வந்த ஒரு சொல்லோட பொருள் பின்வரும் பல இடங்களில் வருவது பொருள் பின்வரும் நிலை. பொருள் பின்னாடி அதே மாதிரி வர்றது. அவிழ்ந்தன தோன்றி எழந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன கொன்றை விரிந்த கருவிலை கொண்டன காந்தல் கொலை அப்படிங்கிறாங்க. அதாவது அவிழ்ந்தன தோன்றி எழந்தன காய நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை மகிழ்ந்திகள் விண்டன கொன்றை விரிந்தன கருவிலை கொண்டன காந்தல் கொலை. இச்செயலை வந்து அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன. அவிழ்ந்தன, அலர்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன ஆகிய சொற்கள் மலர்ந்தன என்று ஒரு பொருளை தான் தருது. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. குறப்பாப்பில் செல்வம் மாடு ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே குறிக்கின்றது. அந்த மாதிரி பொருள் பின்வரும் சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னா முன்னர் வந்து சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும். முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களில் வருவது சொற்பொருள் பின்வரும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கை விளக்கு. இக்குறப்பா விளக்கு என்னும் சொல் ஒரே பொருளில் பல முறை வந்துள்ளதால் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து வஞ்சி புகழ்ச்சி அணி. வஞ்சி புகழ்ச்சி அணி என்பது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் அப்படிங்கிறாங்க. தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயலையே செய்வர். பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்று குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல பழிப்பது. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ் சென்னா புலவர் பாரி ஒருவமல்லர் மாறி முண்டு ஈண்டு உலகப் புறப்பதுவே. பாரி பாரி என்று பல ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவமல்லர் மாறி முண்டு ஈண்டு உலகப் புறப்பதுவே. இப்பொருளில் புலவர் பாடலின் பொருள் புலவர் பலரும் பாரி ஒருவனே புகழ்கின்றனர். பாரி ஒருவன் மட்டுமா கைமாறு கருதாமல் கொடுக்கின்றான். மலையும் தான் கைமாறு கருதாமல் கொடுக்கிறது. இவ்வுலகத்தை புறக்கிறது. இது பழிப்பது போல புகழ்வதாகும். இது பாரியை இகழ்வது போல தோன்றினாலும் பாரிக்கு நிகராக கொடுப்பவன் இல்லை என்று புகழ்கிறது. ஸோ இதோட வந்து இலக்கண பகுதிகள் எல்லாமே நம்ம வந்து 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் மட்டும் நம்ம தேடி தேடி பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இலக்கணங்கள் வந்து நம்ம பேசியாச்சு. ஸோ இது ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு சப்ஜெக்டாக பேசுவோம். ஸோ இன்னும் கூட நம்ம இந்த இலக்கணத்துக்குள்ளே இருக்கக்கூடியதை நம்ம பேசுவோம். ஓகேங்களா?
ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணலாம். நன்றி.